ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்கன்னா, மஷ்ரூம் 65 ரெசிபி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி தெரிஞ்சுக்க நீங்களும் ஆளோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 65 பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3/4 கப் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு மஷ்ரூம் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் மஷ்ரூம். ஸோ 3/4 கப் வந்து மைதா மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மைதா மாவு தான் அதிகமாக இருக்கணும், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண போகிறேன். எப்போதுமே மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து 65 பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், மஞ்சூரியன் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். 65 பண்ணுறதுக்கான தேவையான மாவு போட்டும் இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிக்கன் 65 மசாலா இருக்கும்ல, ஸோ அது வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எந்த 65 இருந்தாலும் நல்லா இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான டிப்ஸு, இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் அது வந்து ஈவனா எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணிலாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம காலிஃப்ளவர் இதிலே போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே நல்லா போகும். பட் இது வந்து மஷ்ரூம் பகோடா பண்ணுறோம், மஷ்ரூம் 65 பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நம்ம மஷ்ரூம் சேர்த்தா நல்லா தண்ணி ஆகும். ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம மாவு வந்து அதில் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி திக்காக வச்சுக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால இந்த கலர் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கலர் தேவைப்பட்டது அப்படின்னா வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் செய்யறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 பேர் சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் செய்கிறேன். ஸோ இந்த அளவு செய்கிறீங்கன்னா 4 பேர் சாப்பிடலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நீங்கள் மஷ்ரூம் வந்து உடையாமல் அப்படி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மஷ்ரூம் அந்த மாதிரி பெருசாகவே நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பகோடாங்கும் போது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ 65 ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்படி வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக மஷ்ரூம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாவில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு மஷ்ரூம் பீஸ் எடுத்து பாருங்கள், நல்லா மாவு வந்து கோட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கோட் ஆயிருக்கணும். இப்படி எடுத்து தான் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா சூப்பராக கோட் ஆயிருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து 65 வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடும். பாருங்க, நம்ம முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ மஷ்ரூம் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்காதீங்க. கோபிலாம் செய்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம 1 hour கூட ஊற வைக்கலாம். பட் ஆனால் மஷ்ரூம் மட்டும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து இங்கே எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்படி ஒரு பீஸா எடுத்து போடுங்க. அதுக்கு தான் நான் உங்களை வந்து நீட்டாக நறுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நமக்கு வந்து போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டால் இது மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ வந்து டோட்டலாகவே ஒரு 2 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் மைதா மாவு இருக்கிறதுனால அது வேகணும். ஸோ அதனால் 2 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமில் தண்ணி இருக்குங்கிறதுனால வந்து தெளிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எட்டக்கிருந்து போடுங்க. இப்போ பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து பரட்டி போட்டுக்கலாம்.
ஸோ ஒட்டி இருக்கேன்னு இது பண்ண வேணாம். அது வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் தானா அதுவாகவே வந்துடும். இப்படி பண்ணி விட்டிங்கன்னா போதும், வந்துடும். போட்ட உடனே நம்ம வந்து கிண்டக்கூடாது. ஸோ ஒரு நிமிஷம் கழிச்சு இப்படி பெரட்டி போட்டுட்டு நம்ம வந்து இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. தனித்தனியாக வந்துடும். மாவுலாம் எப்படி கோட்டாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்க. இந்த கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். எப்படி மாவு ஒட்டி இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்பவே முக்கியம். அப்போதான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. ஏன்னா மஷ்ரூம் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு இருக்கும் போது அது கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க நம்ம மஷ்ரூம் 65 ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ அந்த ஷைனிங்காக மாவெல்லாம் எப்படி கோட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியாக ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். டோட்டலாகவே 10 மினிட்ஸ் போதும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.